ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ட்ரேடிங் வியூ பற்றி இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இதில் இருக்க டூல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து என்னது, எப்படி என்னென்ன யூஸ் கேசஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு கைடாக இருக்க போது. ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ட்ரேடிங்க்கு புதுசாக யாரும் வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த ட்ரேடிங் வியூவில் இருக்கிற டூல்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவா இது வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து ஒரு சீரிஸ் மாதிரி கண்டினியூ ஆகலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச்சாக கொண்டு போகலாம். பட் வந்து வீடியோ லென்த்தியாக இருக்கிறதுனால நம்ம வந்து முடிஞ்ச அளவு கவர் பண்ணுவோம். பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ட்ரேடிங் வியூவில் வந்து நமக்கு எல்லா சார்ட்ஸுமே இருக்கும். ஸோ அது போக பெய்டு ஃபீச்சர்ஸ் எதுவும் அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. நம்ம இங்கே வந்து மல்டிபிள் இதெல்லாம் எடுத்துக்கலாம் லே அவுட்டு. பட் அதெல்லாமே பெய்டுக்குள்ளே வந்துடும். ஸோ பெய்டு ஃபீச்சர்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. நமக்கு இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரோக்கரேஜ்லேயுமே நமக்கு இங்கே சார்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏஞ்சல் ஒன்ல இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து மல்டிபிள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே இங்கெல்லாம் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி ஏஞ்சல் ஒன்று இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நமக்கு ஃப்ரீயாகவே இந்த ஃபீச்சர்லாம் கிடைக்கும். இந்த ட்ரேடிங் வியூவில் நமக்கு வந்து ஒரு சில பெய்டு வெர்ஷன்ஸ்லாம் கேட்கும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா சொல்லுது இல்லையா. ஸோ ஃப்ரீயாக இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம். இப்போ ட்ரேடிங் வியூ பொறுத்தளவுக்கு இங்கே டார்க் தீமு லைட் தீம் இருக்கும். இங்கே அதுக்கான ஸ்விட்சிங்க ஸோ இந்த இருக்கா. அதுக்கப்புறம் இந்த ஒரு டிராயிங் பேனல்னு ஒன்று இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா நமக்கு இந்த இந்த ஓரத்தில் ஒரு ஏரியா இருக்கா. ஸோ இந்த ஓரத்தில் நமக்கு வந்து ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வேணும்னா எனேபிள் அண்ட் ஹைட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிசேபிள் பண்ணிட்டேன்னா காணாமல் போயிடுச்சு. ஸோ எனேபிள் பண்ணால் வந்துடும். ஸோ இங்கே அதுக்கப்புறம் எனக்கு இங்கே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பார் மாதிரி தெரியுதா என்னோட ஸ்க்ரீனில். ஸோ நம்மளோட ஃபேவரட்டான டார்க் தீம் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு ஃப்ளோட்டிங் டூல் பார் வந்து கிடைக்கும். இந்த ஃப்ளோட்டிங் டூல் பார் வந்து எப்படி கொண்டு வருது, நம்ம டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாது. இது எப்படி கொண்டு வருது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கா. ஸோ இங்கே வந்து நமக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு சில இதுக்கு மட்டும் நான் வந்து ஸ்டார் இது பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்டார் இருக்கா. ஸோ இந்த ஸ்டார் இருக்கிறது எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கும். கரெக்டா. ஸோ இது என்னது, இந்த ஃப்ளோட்டிங் டூல் பார் என்னதுன்னா நம்ம வந்து ஃபேவரட்ஸில் வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபேவரட்ஸில் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்துடும் இங்கே. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே காணாம போயிடுச்சு. நான் கிளிக் பண்ணுறேன், இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ளோட்டிங் டூல் பாரில் உங்களுக்கு எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம வந்து இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு என்னோட ஃபேவரட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு சில டூல்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் லைனு. ஸோ ஹரிசாண்டல் லைன் ஸோ இந்த இருக்கா. ஸோ இங்கே எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இங்கே இந்த இருக்கு ஹரிசாண்டல் லைன் வந்து நமக்கு இங்கே இருக்கும். நம்ம வேணும்னா செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து ஃபுல்லாக நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். ஃபுல்லாக ஒரு லைனு. ஸோ ஃபியூச்சருக்கும் இருக்கும். ஸோ இனிமே வரப்போகிற டேட்டாஸ்க்கும் இந்த லைன் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த டேட்டாஸ்க்கும் இந்த லைன் வந்து ஆட் ஆகும். இதுதான் ஹரிசாண்டல் லைனோட யூஸ். ஸோ போத் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சரில் நம்ம வந்து தேவைப்படுது. இந்த லைனை வச்சு நீங்கள் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து
இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ஸ் என்னால் ட்ரா பண்ண முடியுதா? இந்த ஆப்ஷன் வந்து ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பென்சில் சிம்பிள் இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கா? ஸோ இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு தடவை கிளிக் பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ஸ் நம்மளால ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போ நான் எடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு ட்ரா பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறேன், கிளிக் ஆகுது. பட் எனக்கு வந்து அந்த லைன் வந்து ட்ரா ஆகலை. ஸோ இதை நான் லாக் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் தெரியாமல் இத்தனை நாள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ரே. ஸோ எனக்கு ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து அடுத்து வர போகிற கேண்டில்ஸ் ஃபுல்லாத்துக்கும் எனக்கு வந்து இந்த லைன் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து எனக்கு ஃபியூச்சருக்கு தேவைப்படுது இந்த லைனு அப்படின்றப்போ ரே அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனை நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டார்கெட். ஸோ இதை வந்து டார்கெட் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லையா ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸும் ஃபியூச்சரில் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு இந்த இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு இதே நான் கொஞ்சம் பின்னாடி போய் எனக்கு இந்த கேண்டில் இருந்து வேணும்னா இங்கேருந்து வச்சுப்பேன். ஸோ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டைம் ஆர் டேட்ல இருந்து எனக்கு ஃபியூச்சர்ல உள்ள எல்லா கேண்டில்ஸ்க்கு அடுத்து ஃபார்ம் ஆகிற எல்லா கேண்டில்ஸ்க்கும் இந்த லைன் வந்து எனக்கு இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹரிசாண்டல் ரே வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த ஹரிசாண்டல் லைன் அண்ட் ரேல இன்னொன்று என்னது நமக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குன்னா, இங்கே செட்டிங்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணணும். ஸோ இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே கலர்ஸ் அண்ட் இதை வந்து மாற்றி வச்சுக்க முடியும். ஸோ கலர்ஸ் நான் எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு இந்த கொடுத்துருக்கிற 3 to 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த லைனோட வித்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேர்ட்ல வச்சிருக்கேன். நம்ம அகைன் ஒயிட்டுக்கு போயிடலாம். அதே மாதிரி டெக்ஸ்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இது வந்து டார்கெட் நான் அப்படின்னு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து இதாயிடுச்சு. ஸோ டார்கெட்டுன்னு நமக்கு இங்கே சூப்பராக மார்க் ஆயிடுச்சு. ஏன்னா அப்கமிங் டேஸ்ல தான் இனிமேல் தான் கேண்டில் இருக்கும். இந்த லைன் எதுக்கு வரைஞ்சிருக்கும் அப்படின்றதே தெரியாது 2வது தடவை 3வது தடவை ஓப்பன் பண்ணுறப்போ. ஸோ அதை வந்து நம்ம மெமரபுளாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று சூப்பரான ஒரு டெக்ஸ்ட் வச்சு என்னன்னா நம்ம எங்கே வேணுமோ அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே மிடில் கொடுத்துருக்கேன். டாப் வேணா அந்த லைனுக்கு மேலே தெரியும். அதே மாதிரி பாட்டம்னா லைனுக்கு கீழே. ஸோ மிடில்னா லைனுக்கு சென்டரில். ஸோ அடுத்து ஒரு லெஃப்ட்டு, அதே மாதிரி ரைட்டு. ஸோ ரைட்னா அந்த எண்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ நம்ம சென்டரில் வச்சுப்போம். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வேணும்னா நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் டெக்ஸ்ட் கலர் மட்டும் எனக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்றப்போ நம்ம சூப்பராக மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அட்ஜஸ்டபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் லைன் அண்ட் ஹரிசாண்டல் லைன் இது வந்து ஒரு 2 பேசிக்கான ஒரு டூலு. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா நம்ம வந்து சிம்பிளாக வச்சுக்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த ஃபிபனாக்கியில் நிறைய இருக்குது. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் இது பண்ணுறேன். அப்புறம் அந்த பாத்து ரெக்டாங்கிள் இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஏற்கனவே 10 மினிட்ஸ் கிட்ட போனதுனால இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மை சைட். பை.